வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வராரு. என்னங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டதே, அப்புறம் ஏன் வராரு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை. 1ஆம் தேதி அவருடைய தொகுதியான வாரணாசியில் தேர்தல். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 30ஆம் தேதி இங்கே கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் பண்ணுறாரு, நீராடுதல் அது பண்ணுறாரு, தியானம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலை காலையில் கூட்டம் போட்டதற்கும் பிரதமர் வருவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, அரசியலில் சம்பந்தம் இருக்காலாம் சொல்ல முடியாது. சம்பந்தம் இருக்கும். என்னடா இது, சாதாரணமாக கூட்டம் போடாத அண்ணாமலை திடீர்னு இன்னைக்கு கூட்டம் போட்டு எல்லாரும் உற்சாகமாக இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்லும் போதே வேறு ஏதோ கணக்கு போட்டாங்க எல்லாரும். இதுதான் இந்த பாயிண்ட்டா அப்படின்னு இப்போ நிறைய பேர் விமர்சிச்சுட்ருக்காங்க. ஏன்னா, ஒரு தேர்தல் நடக்கும்போது ஓட்டுப்பதிவு நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 31ஆம் தேதி 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. 30ஆம் தேதிக்கு அப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஒருவேளை அடுத்த ஃபேஸு ஒரு 5ஆம் தேதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் மோடி வேற எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணலாம். அது வேற எங்கேயாவது பீகார்லேயோ ஒரிசாலேயோ அவர் போய் பிரச்சாரம் பண்ணினா அது 1ஆம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கு மக்களை ஒரு பாதிக்கும். ஏன்னா மற்ற இடத்துல பேசுகிறதுலாம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வருது இல்லை. ஆனால் 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு மேலே நம்ம பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே தேர்தல் இல்லை. அப்போ என்ன ஐடியா பண்ணலாம்? மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும். அப்போ வாரணாசியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் இருக்க மக்களை ஈர்க்கணும்னா நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அது முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கடவுளை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு போகலாம். இப்போ அது காங்கிரஸ்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இது மற்ற நேரத்தில் போனால் பரவாயில்லைங்க, இது அதுதான் நோக்கம். பட் இதனால் ஒன்றும் மெட்டீரியல் ஆகாது. அவருடைய நம்பிக்கை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நோக்கம் இதுவாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க எண்ணத்தை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாமல் தேர்தல் முடிந்த உடனே, ஏன்னா 2 நாள் கழித்து கூட வந்திருக்கலாம். கரெக்டாக 30ஆம் தேதி வராருன்னா அது 2 நாள் தியானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கே இருக்கிறார்? வாரணாசி தொகுதியில் தேர்தல் நடக்கக்கூடிய மக்கள் 30ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணுவாங்க? ஐயா மோடி அவர்கள் மௌன விரதத்தில் இருக்கார். இன்னும் குறிப்பாக சொன்னால் அவர் நீராடுறது அந்த வீடியோலாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வரும். அப்போ மெட்டீரியல் ஆகுது, கண்டென்ட் ஆகுது இல்லை. அதாவது இன்றைக்கி 30ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா 1ஆம் தேதி தான் அவங்க கூட்டம். இது 1ஆம் தேதி இந்தியா முழுக்க உற்று நோக்கக்கூடிய விஷயமா என்ன ஆகுது? இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே இடத்துல கூடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனமும் அங்கே இருக்கும். ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிவி கிவி எல்லாத்துலையும் அதான் ஓடிட்டுருக்கோம். அதை திசை திருப்பறதுக்கு என்ன பண்ணணும்? 30ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா தியானம் அப்படின்னு முழுக்க மறுபடி நம்ம சொல்கிறோம். இது அவருடைய தனிப்பட்ட விஷயம், யாரும் குறைலாம் சொல்ல முடியாது. அவர் போகலாம், அது உரிமை. ஆனால் பார்க்குறவங்க கண்ணோட்டம். இப்போ உடனே நம்ம சொன்ன உடனே நம்ம காங்கிரஸில் இருக்கவங்க இது இப்படி தாங்க, இது எங்களுக்கு தெரியும், பட் இதெல்லாம் சரி வராது. ஏன்னா என்னைக்கு ஒரு பிரதம அமைச்சர் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு இங்கே கோயிலாக ஒரு போய் நீராடுறது அதெல்லாம் அவர் ஏதோ, அதாவது என்னென்னா ஒரு பூசாரி மாதிரி ஆயிட்டார். இந்தியாவில் பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் தான் பிரதம அமைச்சர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமர் கோயில் கட்டுவதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மதச்சார்பற்ற நாட்டுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும்? கேட்குற கேள்வி நியாயம் தானே. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்மளுடைய கூட இருக்கவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இஸ்லாமியர்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நார்மலாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனால் தப்பு இல்லை. இவ்வளோ கேவலமாக அவங்கள பற்றி பேசிட்டு நீங்கள் தியானத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பெரும்பாலாமல் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனசில், வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மனசில் பாருங்கள், ஐயா மோடி நமக்காக பாடுபடுறார் அப்படின்னு ஒரு அட்டென்ஷனை திசை திருப்புறது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய பூமிகார் சமூகம் மொத்தமாக இவருக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகம் 2 லட்சம் ஓட்டு இருக்குது. இஸ்லாமியர் ஓட்டு 3 லட்சம். இன்னும் குறிப்பாக சொன்னால் யாதவர் ஓட்டு 1.5 லட்சம், பிராமணர்கள் ஓட்டு 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சம் பிராமணர்கள் ஓட்டும் இந்த பூமிகார் 2 லட்சம். இந்த ஓட்டு ஏற்கனவே குருமி ஒரு 80,000 ஓட்டு இருக்குது. தலித் ஓட்டு இவங்களுக்கு விழுவாது. தலித் ஓட்டானா கம்மியாக தான் இருக்குது. தலித் ஓட்டு இவங்களுக்கு விழாது. இஸ்லாமியர்கள் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு அப்படியே விழும். வரக்கூடிய தகவல்கள் அன்றைக்கி பிரியங்கா காந்தியும் டிம்பிள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணை சந்தா மோடி தோற்றுருவார். அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. அலை அடிக்கும் போது மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாங்க, ஒரு பெரிய அலை அடிக்குதுன்னா என்ன பண்ணுறது? இந்த தடவை அந்த அலை அடிக்கிறது தான் நம்ம உணர்கிறோம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இவர் வந்து சென்னை தமிழ்நாடு வருவது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தான். இந்தியா முழுக்க உற்று நோக்கக்கூடிய விஷயமா அமையும். ஏன்னா நமக்கு இப்போ கிடைச்ச தகவல் வரப்போகிறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இல்லைங்க, உறுதி ஆயிடுச்சு, சேனலில் கூட வந்துருச்சுன்னாங்க. நம்ம பெருசாக இந்த சேனல்லையும் பார்க்கல, இருந்தாலும் வந்துருச்சுன்னாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாரணாசியில் 1ஆம் தேதி தேர்தல் நடக்கும்போது ஐயா மோடி இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நடக்கும்போது டெய்லி முகம் காட்டிகிட்டே இருப்பார். 7 ஃபேஸ் இவர் வச்சு இவருக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ எதிர்கட்சிக்கு தான் லாபம். இவர் என்ன நினச்சார், எல்லா ஊருக்குமே பிரச்சாரம் பண்ணலாம்னு நினச்சார். டெல்லியில் தேர்தல் நடக்கும் 25ஆம் தேதி. அதே 25ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு டெல்லி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஐயா மோடி வேற எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணுவார், ராகுல் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவார். அதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து எதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க, மக்கள் சிந்திக்கிட்டோம், நிறையா சொல்லிக்கிட்டோம், சிந்திக்கிட்டோம். ஆனால் இப்போ சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரம் இருக்குது, அதை மக்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த 1ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியாதுங்கிறதுனால தியானத்துக்கு போகிறாருன்னு இப்போ பெரும்பாலான மக்கள் சொல்வது தவறும் இல்லை. காங்கிரஸ் சொல்கிற குற்றச்சாட்டு தவறும் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். மற்றபடி உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதில் வந்து மக்கள் தெய்வத்தை தெய்வமாக பார்க்குறார்கள், மனிதன் தெய்வமாகலாம் அவருடைய செயல்களால். ஆனால் மோடி அவர்களுடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது அவர் யாருன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு சாமியை கும்பிட்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் சாமியை கும்பிடுவதை வைத்தே ஓட்டாக மாற்றலாம்னு நினச்சாங்கன்னா இந்திய மக்கள் அதுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, காலையில் திடீர்னு அண்ணாமலை ஏன்பா திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, திடீர்னு கூட்டம்லாம் போடுறாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு இந்த மேட்ரு முதலே தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, ஐயா மோடி வரும்போது ஐயா நான் கூட்டத்தை போட்டேன், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதோ ஷோ காட்டணும்ல, அது ஷோ காட்டுறதுக்கான வேலை பண்ணியிருக்காரு. நாளைக்கு ஏதாவது நான் கூட பாருங்கள், நான் அடிக்கடி கூட்டத்தை போட்டு தொண்டர்களை திரட்டுறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. எல்லோரும் கன்னியாகுமரியில் மோடி அவர்களுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுக்கணும். சென்னையில் அவர் இறங்கும்போது பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா இதுவரைக்கும் வந்த மோடி வேறு, இப்போ மோடி தோற்றுருவாருங்கிற இமேஜோடு வரும்போது எப்படியும் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் நாகரிகம் கருதி போவார். இப்போ அவங்களாம் போக மாட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுல, அவங்க முதல்ல ஒரு ஊரில் இருக்க மாட்டார், டெல்லியில் இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி அவர்கள் வருவது இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். தமிழ்நாட்டெல்லாம் கவனிப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் அந்த இது ஒரிசாவுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி தமிழக மக்களுடைய உணர்வுகளில் விளையாடக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போராடுவாங்க, கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்கல்ல. ஆனால் என்னென்னா, போராட்டம் பண்ணி அவங்க கருப்பு கொடி காட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய நியூஸ். ஐயா பாருங்கள், மோடி வந்து இந்துக்களுக்காக பாடுபடுறாரு, அவரை சனாதன சக்திகள் எதுக்குதேன்னு சொல்லிட்டு அதை ஓட்டாக மாற்ற தந்திரமா அப்படின்னு கூட என்ன தோணுது. இதில் 2 விஷயம் இருக்குங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதில்லை, வரும்போது இங்கே ஏதாவது கருப்பு கொடிலாம் காட்டுவாங்க. ஏன்னா இவர் இந்த அளவுக்கு பேசிட்டார்ல, ரொம்ப பேசிட்டார். காட்டினாங்கன்னா அதையே மெட்டீரியல் ஆக்கிட்டா, ஐயா பாருங்கள் ஏன்னா இந்துக்களுக்காக போராடுறேன், திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் என்ன இந்த மாதிரி பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். இது அங்கே கூட தேர்தலை எதிரொலிக்கலாம். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல, மிக மகான் நடிகனாக இருக்கார். ஆனால் திமுகவும் ஒரு கணக்கு போடும், காங்கிரஸும் சொல்லிடும்ல, ஏங்க கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்கன்னு. இவர் ஒரு மாதிரி நடந்தால் திமுக ஒரு மாதிரி நடந்துக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய நாங்கள் அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.